விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. இந்தியா கூட்டணி 13 தொகுதிகளில் முன்னிலை இருப்பதாக தான் நம்ம செய்தியாளர் நிரஞ்சன் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அந்த முடிவுகளை தான் பார்க்கிறோம். பீகார்ல பாருங்க, ஐக்கிய ஜனதா தளம் முன்னிலையில் இருக்கிறது. ஆமாம், இந்த முடிவெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய உற்சாகம் கிடைச்சிருக்கும். ஆமாம், நிச்சயமா. குறிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் வந்துட்டு அந்த 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் 3 தொகுதி வந்துட்டு பாரதிய ஜனதா கிட்ட இருந்துச்சு. இப்போ அந்த 4த்துலையும் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கு. அதே மாதிரி ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் 2 இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிஜேபி வெற்றி பெற்றிருந்த இடத்துல வந்துட்டு இப்போ காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கு. அதே மாதிரி மத்திய பிரதேசத்துலையும் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கு. இப்போ கடைசியாக வந்து ட்ரெண்டின் படி மறுபடியும் பிஜேபி எங்கள் முன்னிலையில் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு ஜேடியு, ஒரு பிஜேபி 2 தவிர 11 கான்ஸ்டிடியூன்சியில் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய விக்கிரவாண்டி உட்பட இந்தியா பிளாக் தான் வந்துட்டு, இந்தியா கூட்டணி தான் வந்துட்டு முன்னிலையில் இருக்கு. அந்த அளவுக்கு வந்திருக்கு. இது நிச்சயமா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பூஸ்ட் தான் கொடுக்குது. மத்தியில் பாஜக ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகும் களம் வேறொன்றா தான் இருக்கு. ஆமா, களம் மாறி ஆளுகிற மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி செய்தாலும் வேற ஒரு சூழல் தான். இது வந்துட்டு நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த விவாதத்துக்கு பிறகான ஒரு சூழல்னு கூட இதை எடுத்துக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டை மாதிரி மற்ற இடங்கள்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஆட்சி அதிகார மேலாதிக்கத்தோட இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரல, ஆனாலும் அந்த செயல்பாடுகள் மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருச்சு. அதுதான் பெரிய விஷயம். அந்த இந்தியா பிளாக் வந்துட்டு டிஸ்இன்டகிரேட், இது வந்துட்டு செதஞ்சிரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அது நடக்கல. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல நடந்த தேர்தலில் வந்துட்டு காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் எதிர்த்து தான் போட்டிக்கிட்டாங்க. கடைசியில் அவங்க தான் 1-2 வராங்க. மறுபடியும் அங்கே ஆம் ஆத்மி தான் வந்துட்டு முன்னிலையில் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரே ஒரு இடம் அவங்க கடுமையா தோத்தது எங்க அப்படின்னா டெல்லியில தான் இந்த ரெண்டும் வந்துட்டு சரியா ஒருத்தரோட ஒருத்தர் இயல்பா இணங்கி வேலை செய்யாதனால 7 இடங்களும் பாஜக ஜெயிச்சிச்சு பார்லிமெண்ட் சீட்ல. ஆனா இப்ப அது வந்துட்டு மாறுது. சோ இப்ப இந்த மாற்றத்தை வந்துட்டு உள்ளபடியே இந்திய அரசியல்ல வந்துட்டு ஒரு ஆழமா பார்க்கலாம், ஒரு சிக்னிபிகண்டா பார்க்கலாம். ராஜீவ்காந்தி தொடர் வெற்றிகளை உங்க கூட்டணி சாத்தியப்படுத்துது. இது என்ன செய்தியை சொல்லுது? 26க்கு அது என்ன செய்தியை சொல்லியிருப்பதா நினைக்கிறீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுடைய கழக தலைவர்களுடைய உழைப்பையும் திட்டமிடுதலையும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமையும், தொடர்ச்சியாக சமூக பிரச்சனைகளுக்கு, இந்தியாவுடைய அரசியல் சூழலுக்கு, குறிப்பாக மொழிச்சிறுபான்மை, மதச்சிறுபான்மை, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலனில், மாநிலம் சார்ந்த மாநில உரிமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதை சொல்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் அனைத்து சமூக மக்கள் எவ்வளவு சாதி பேசினாலும், எவ்வளவு வெறுப்பு பிரச்சாரங்கள் செய்தாலும் அனைத்து சமூக மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவராக மாண்பு முதலமைச்சருடைய ஆட்சிக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். ஐயநாதன், எதிர்கட்சிகளுக்கு, திமுக கூட்டணிக்கு எதிர்முகாமில் இருக்கிற கட்சிகளுக்கு என்ன செய்தி இதன் மூலம் கிடைக்கும்? எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த வெற்றி எப்படி வந்துச்சு, இதுதான் 26 நிர்ணயிக்க போதா, அதெல்லாம் தூக்கி போடுங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை வந்துட்டு பறைசாற்றக்கூடிய ஒரு அணியாக ஒரு அணி நிச்சயமா தேவைப்படுது. அது அதிமுக தலைமையில் வருதா, அல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையில் வருதா, இல்ல விஜய் கொடுக்க போறாரா? எல்லாரும் சேர்ந்து வர முடியாது. எல்லாரும் சேர்ந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, அதிமுக தலைமையில தான் அதிமுக இருக்கக்கூடிய அந்த பிளாக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி தான் அது. ஏன்னா 21% வாக்கு அப்படின்னு நீங்க என்னதான் குறைச்சு சொன்னாலும் அந்த கட்சி தான் அது தலைமையாக இருக்க போகுது. அதனால இதை தாண்டி தான் இன்னொரு இது உருவாகும். ஸோ அதனால இன்னொரு விடயம் வந்துட்டு நான் வந்துட்டு திருமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இடைத்தேர்தலில் வந்துட்டு ஒரு தொகுதியில் போயிட்டு அந்த மக்களுக்காக ஒரு தனித்த ஒரு உறுதிமொழியையோ இல்லை வாக்குறுதியோ கொடுக்காதீங்க. இப்போ திலகமாமா கேட்டதான் நீங்க அடிப்படையாக வச்சுங்க. 5% நீங்க தானே வந்து சொன்னீங்கன்னு. சரி, அது எந்த அளவுக்கு தவறா போகுது அப்படின்னா, தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஒரு தொகுதியில வெற்றி பெறுவதற்காக நீங்க சுருக்கி ஒரு அரசியல் பண்ண போனீங்க அப்படின்னா, அதே குற்றச்சாட்டு தான் நம்ம இன்னொரு மேல வைக்கிறோம். அப்போ அரசியலுக்காக ஒரு பெரிய பிரச்சனையை வந்துட்டு சிறிய பிரச்சனை ஆக்கிடாதீங்க. அக்னீஸ்வரன், நீங்க எப்படி புரிஞ்சுக்க? அதிமுக இந்த தொடர் முடிவுகளுக்கு பிறகு எதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்? என்ன செய்தி? இன்னும் விரைவாக நாம் வெளியில வந்து விரைவுத்தன்மையாக அரசியல் செய்யணும். அது கூட்டணி அமைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது தற்பரிசோதனை செய்து குலப்பாக்கத்தில் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கிற போதே நாம் எப்படி அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற ஒரு பரிசோதனை அவர்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஆளுகிற கட்சி நாங்கள் 40க்கு 40 வெற்றி பெற்றோம், இடைத்தேர்தலும் வெற்றி பெற்றோம் என்கிற பாணியில் அதை தலைக்கு ஏற்றாமல் தமிழ்நாட்டின் இதயத்தை குளிர்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சிங்கள்னு என் பார்வை. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.